வணக்கம் நண்பர்களே. உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட விசாரணை குழு இதற்காக கரூர் பெருந்துயரம் அந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதுபோக 3 பேர் கொண்ட விசாரணை குழுவும் அமைத்திருக்கிறது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி இவரையும் நியமித்திருக்கிறது. இவர் கீழே ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கரூருக்கு வந்துட்டாங்க. விசாரணையை முதல்ல தமிழக போலீஸாரிடமிருந்து அவர்கள் திரட்டிய ஆவணங்களை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ அடுத்து விஜய் தரப்பு, நடிகர் விஜயனுடைய தரப்பு, நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம், நடந்ததை நாங்கள் சொல்கிறோம் என்று வருகிறார்கள். அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், விஜய் தரப்பு என்ன சொல்ல போகிறது என்பதை அந்த வட்டாரங்களில் விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னது, அந்த கூட்ட நெரிசலில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிய சிலரை முகம் தெரியாத சிலர் கழுத்தில் ஏறி நின்று மிதித்தது, விஜயை நோக்கி செருப்பு தூக்கி எரிஞ்சது. அப்போ விஜய் நோக்கி செருப்பு தூக்கி எறியும் போது ஒரு கலவரம் உண்டு ஆகும் இல்லையா, வீசியது. பொதுமக்களின் சிலரில் முதுகில் கத்தியால் கீறி குத்தியது. இதெல்லாம் இவங்க தொகுத்து வச்சிருக்கிறாங்க, வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. மக்களை விரட்டி அடிக்க போலீஸார் தடியடி நடத்தியது, இது மாதிரி சந்தேகப்படும்படியான நடந்த அனைத்து நிகழ்வுகளும் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு விஜய் தரப்பில், நடிகர் விஜய் கட்சியிலிருந்து சில வட்டாரங்கள் தெரிவிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதற்கான சாட்சி, சிசிடிவி பதிவுகள் ஆகியவற்றை சிபிஐ அதிகாரிகளிடம் முதல் கட்டமாக தாவேக அளிக்க இருக்கிறது. அப்போ இது தமிழக காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை தாவேகா செய்யுது இல்லையா. அந்த கூட்டத்தில் யார் யார் தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது. தவறு செய்தவர்களை கண்டுபிடிக்காமல் தப்ப விடுவது ஒரு காவல்துறைக்கு லட்சணமாக? இதை அந்த நிகழ்ச்சி நடத்துனவங்க அவ்வளோத்தையும் ரெக்கவர் பண்ணி அந்த சாட்சியங்களெல்லாம் இது பண்ணி தான் இப்போது அந்த விசாரணை குழுவுடன் சேர்க்க இருப்பதாக முதல் கட்ட தகவல் தெரிவிக்குது. அடுத்தடுத்த கட்டங்களில் என்னென்ன செய்ய இருக்கிறார்கள், எதையெல்லாம் இவர்கள் விசாரணை குழுவை நோக்கி நகர்கிறார்கள், தாவேகா பக்கம் நியாயம் கிடைக்க இவர்கள் இப்படியெல்லாம் போராடுகிறார்கள், எல்லாவற்றையும் உங்களுக்கு அப்டேட் செய்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.